ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் சிக்கன் 65 வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நானும் பெரிய குக்கெல்லாம் கிடையாது. ஜபர்பாய் இருக்காங்க, அவங்கள பார்த்து தான் இந்த ட்ரை பண்ணேன். அண்ட் உண்மையை சொல்லணும்னா ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் 500 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ்ஸாக இல்லை போன் இருக்கிறதோட எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் காரத்துக்கு தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் லெமன் வேணும்னாலும் ஒரு அரை லெமன் பிரிஞ்சு விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் லெமன் சேர்க்க மறந்துட்டேன், பட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க, பட் நான் இதில் சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் இதை வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா சிக்கன் எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ நேரம் ஜூஸியாக கிடைக்கும். நான் எப்படின்னா இதை கற்றுக்கிட்டேன்னா, எனக்கு உங்களை மாதிரி தான், எனக்கு சமைக்க தெரியாது. நானும் நியூலி மேரிட் தான். எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. பட் சில வீடியோஸ் யூடியூப்பில் சின்ன சின்னதாக பார்த்து நம்ம செய்யும் போது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போது ஒரு கடாயில் இருக்கிற அளவுக்கான எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோ. சீக்கிரம் போட்டோன்னே வெந்துடும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது சிக்கன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். பார்த்து போடுங்க, ஏன்னா நிறைய பேர் புதுசாக குக் பண்ணுறீங்கன்னா எண்ணெய் தெளிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அண்ட் இப்போது இந்த சிக்கன் வந்து 2 சைடும் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அழகாக எடுத்து பிளேட்டிங்கில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூடவே ஆனியன் அண்ட் லெமனை ஸ்லைஸ் பண்ணி லெமன் அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் 65. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.